உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம், வல்ல பிறனாருக்கு வாய்கோபுர வாசல், தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம், கல்ல புனனைந்தும் காணா மணிவிளக்கே. தேவாலயங்களில் இறைவன் இருக்கும் என்று தேடியதை நிறுத்தி உன் தேகத்துள் தேகமே ஆலயம் என்று உணரச் செய்த திருவாசகத்துக்கு நன்றி. அதோட விட்டான் அவன், இந்த அறிவை என்னுள் அறிவியாய் புகுத்திய தமிழுக்கு என் முதல் நன்றின்ட்டான். நான் வாழ கத்துக்கினேன், நான் வாழ கத்துக்கல. வாழ கத்துக்கோ, தண்ணியில குதி, ஜாலியா இரு, உன் விதி உன் வசம். நீ மனுஷனா பிறந்தாலே ஒரு மாபெரும் வரந்தான். இருக்கிற பல கோடி ஜீவராசியில நான் ஜீவன், எனக்குள்ள உயிர் இருக்கு, என் செயல்பாடு என்ன, என் நிலைப்பாடு என்ன, அட்லீஸ்ட் இயற்கனா என்ன, உனக்கான வாழ்க்கையை நீயே மாத்தக்கூடிய தகுதியும் தன்மையும் உனக்கு தானே இருக்கு. இயற்கையின் விதியை உன்னால மாத்த முடியாது. காத்தால சன்னு வரும், நைட்ல மூணு வரும். இப்ப அதை பத்தி உனக்கு தெரிஞ்சாலும் மாத்திக்க முடியுமா? முடியாது. எவ்வளவு கார்டியோ டாக்டர் வேணும் அவங்களுக்கு? என்ன இப்ப கார்டியோ டாக்டர் அவங்க கார்டியோ ப்ராப்ளம் வராதா? 10 பேரை காப்பாத்துறாரு, வெளியே போய் ஸ்மோக் பண்றாரு, அவர் கார்டியோ ப்ராப்ளம் வருமா வராதா? வரும். உன் அறிவால உன் வாழ்க்கை மாறாதுன்ற யதார்த்தமான உண்மையை புரிஞ்சு ஒரு புரிதல் முக்கியம். அதுக்கப்புறம் அதை புரிதல் முக்கியம். இந்த புரிதல் புரியுதுங்களா? அதனால தமிழ்ல புரிதல் நீங்க செய்யணும். அது எப்ப செய்ய முடியும்? புரிதல் இருந்தாதான் புரிதல் இருக்கு. எல்லாருக்கும் தன்னை காப்பாத்திக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இயல்புலே இருக்கு. அது மிருகத்துக்கும் இருக்கு. அது தன்னை காப்பாத்திக்கதோ இல்லை, தன்னை வருத்திக்காது. ஆனா மனுஷனுக்கு மட்டும்தான் என் குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. என் குடும்பம் நல்லா இருக்குமா இருக்காதான்னு ஒரு சந்தேகம் வரும்போது அதுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். எல்லாருமே நல்லவன் தான். சிலர்லாம் வெளியே பந்தா போடுவாங்க, ரொம்ப கோவக்காரம்பான்னு. அதெல்லாம் சும்மா. அவன் பொண்டாட்டி திட்டுவான், அம்மாவை திட்டுவான், அவன் பொண்ணு அப்படியே கொஞ்சுவான், டக்குன்னு அப்படியே மூடு ஷிஃப்ட் ஆயிடும். பார்த்திருக்கீங்களா இல்லையா? அதனால யாருமே இந்த கோவக்காரன், இந்த உலகம் உங்களை அப்படி பிரிட்டன் பண்ணிச்சு. சைக்காலஜி, இந்த அப்புறம் யூஸ்லெஸ் காஸ்மிக் மைண்டு, சப்கான்சியஸ் மைண்டு, சூப்பர் கான்சியஸ் மைண்டு, கலெக்டிவ் கான்சியஸ் மைண்டு, கலெக்டிவ் சூப்பர் கான்சியஸ் மைண்டு. சிக்மண்ட் ஃப்ராய்டுன்றவே ஒரு ஃப்ராடு நாய். அவனெல்லாம் மதிச்சு படிக்கணும் அவசியமே கிடையாது. இங்கிலீஷ்ல இருக்க நாலேஜ் எல்லாம் மட்டும் நான் சொல்ல வரல. ஆனா இங்கிலீஷ்ல இருக்கிறதால அது பெஸ்ட் நாலேஜா ஆயிடாது. அகஸ்தியரோட வாயவனா எழுதிட போறான், ஆள் மனம் துணை மனம்னு. இப்ப நீங்க அதையும் நம்பிட்டீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் கான்ஸ்டிபேஷன் உண்மை. உன்னை நீ சாப்பிட்ட சாப்பாடு சரியில்லை, இல்ல உன் வயிறு சரியில்லை, அது உனக்கே தெரியும். இதுக்கு கிளாஸ் போகணுமா? இதுக்கு கடவுள் காப்பாத்தணுமா? அதனால நீ கடவுளையே உள்ள இழுக்கல. எவ்வளவு மட்டமா தெரியுமா சிலர் வாழ்வானுங்க. ஐயோ குருஜி, அவரை பார்த்தாலே எனக்கு நேரம் சரி வராது. பார்க்கவே மாட்டானுங்கம்மா சிலரை. திரும்பி வீட்டில் உட்காந்து போனேன், வேற வேணா பார்த்துட்டு போனேன். பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி கேரக்டர்லாம்? பூனை போனா வந்துடுவேன். உண்மை இருக்கானுங்க, இன்னும் டைம் பார்த்து வாழ்றவங்களாம் இருக்கான். நான் அவங்களாம் உரிமையா சொல்லுவேன், திருமுருகர் சொன்ன மாதிரி, நீ டைம் பார்த்து வாழ்க்கையை முடிவு பண்ற, டைம் பார்த்து வாழலாம், டைம் பார்த்து பேல முடியுமா? சொல்லு. பாகாலத்துல மட்டும்தான் நான் மூத்திரம் பேவேன், யமகண்டத்துல மட்டும்தான் நான் பண்ணுவேன். முடியாது. உன் பிசிக்கல் பாடியை பத்தி கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கோ. உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம், வல்ல பிறனாருக்கு வாய்கோபுர வாசல், தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம், கல்ல புனனைந்தும் காணா மணிவிளக்கே. ஆலயங்களில் தேவனை தேடுவதை விட தேவாலயங்கள் என்று நான் கட்டி எழுப்பியதில் இறைவன் இருப்பான் என்று நம்பிய மடமையை நான் இன்றே உணர்ந்தேன். என் தேகமே தேவாலயம் என்று புரிய செய்தது திருவாசகம்னு அங்கிருந்து கிறிஸ்டியானிட்டி ஸ்ப்ரெட் பண்ண வந்த வீரமாமுனிவர் சொல்லிட்டு போயிட்டார். அதான் வீரமாமுனிவரோட பேர் தெரியும், யாரு? ஜோசப் விஷ்ணு. எவ்வளவு ஜாலியா சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? தேவாலயங்களில் இறைவன் இருக்கும் என்று தேடியதை நிறுத்தி உன் தேகத்துள் தேகமே ஆலயம் என்று உணரச் செய்த திருவாசகத்துக்கு நன்றி. அதோட விட்டான் அவன், இந்த அறிவை என்னுள் அறிவியாய் புகுத்திய தமிழுக்கு என் முதல் நன்றின்ட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால நீ தமிழ் பேசுறதுன்றது எனக்கு முக்கியம் கிடையாது. நீ நல்ல தமிழ் பேசுறோ இல்லையோ, தமிழ்ல நல்லது பேசினா போதும், அதுதான் தமிழுக்கு பெருமை. இதை கூட நான் வேதத்தை முன்னிட்டு சொல்லணும். நல்லா ஜாலியா இருங்க. என்ன பண்ண போறீங்க? நல்லா ஜாலியா இருங்க. இப்ப நான் சுத்த தமிழ்ல சொல்றேன். இங்க வந்திருக்கும் அனைவர்களுக்கும் இனி உங்கள் வாழ்க்கை சற்றே நன்றாக இருக்க, என்றும் தொல்லைகளும் என்றும் நோய்களும் பெற்றே வாழ்வாய். இது நல்ல தமிழ்ல தானே பேசுறேன். அது போல இன்னொருத்தன் சொல்றான், ரிச்சாக்கார, நீ நன்னா இருப்பமா நீ அப்படின்னு சுத்தமா சொல்றான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? சூப்பரா இருப்பா நீ அப்படின்றான். இது நல்ல தமிழ். இது நல்ல தமிழ். சனி தோஷம் இருப்பதால் உங்கள் குடும்பம் நடு வீதிக்கு வரும் அப்படின்னு நல்ல தமிழ்ல சொல்றேன். இது நல்ல தமிழா? அகஸ்தியர் ஓலையில் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் செய்த பித்ரு தோஷம் இன்று உன் பிள்ளையை பாழாக்கும் என்கிறேன். இது நல்ல தமிழ் தானே? அது இன்னொரு பாட்டி சும்மா பார்க்க போட்டு பல்லையில சொல்லுது அழகா, நல்லா இருப்பேன் நீ, நல்லா இருப்பேன், நல்லா இருப்பேன். எது நல்ல தமிழ்? நீ நல்லது பேசினா அது நல்ல பாஷை. அதனால நான் இந்த பாஷை திமிரெல்லாம் உனக்கு எப்ப தெரியுமா வரணும்? நல்லா தமிழ் பேச தெரிஞ்சா வரக்கூடாது, தமிழ்ல நல்லது பேசினாதான் வரணும். ப்ளீஸ் டேக் இட் இன் மைண்ட்.
அப்ப இங்க இருக்க எல்லாருமே நான் ஒரு பெரிய மனுஷனை தான் பாக்குறேன். யாருமே சாதாரண மனுஷன் கிடையாது, இறைவன் படைப்புல கிடையாது. வேதம் அப்படி சொல்லவே சொல்ல. நீ யாரானா இரு, இறைவன் சொல்றான், டேய் என்ன பிறவிடா நீ சொல். நீ பாவம் செஞ்சா ஓகே, என்ன பாவம், என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல குருஜி, லூசு, என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியாமையே பாவம் செஞ்ச நினைக்கிறப்பாரு, இதுதான் பெரிய பாவமே. இல்ல குருஜி நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியும், இனிமே செய்யாத. நீங்க நல்லா இருக்க மாட்டீங்கன்னு யாராவது உங்களுக்கு விதைச்சு அப்பதான் கடவுள் கிட்ட போறீங்க, அங்கதான் பிரச்சனையே. கால் உடஞ்சிட்ட அப்புறம் ட்ரீட்மெண்ட் தான் எடுக்க முடியும், எக்ஸசைஸ் பண்ண முடியாது. நல்லா இருக்கும் போதே பண்ணாதான் அது பேர் மசில் பில்டிங். நான் சொல்றது புரியுதுங்களா? உடஞ்ச காலில் போய் பண்ணாத பேர் என்ன, ரீஹாபிலிட்டேஷன். ட்ரைனிங் கொடுக்க முடியாது, ட்ரீட்மெண்ட். உங்களுக்கு ட்ரைனிங் வேணுமா, ட்ரீட்மெண்ட் வேணுமா? ட்ரைனிங் வேணுமா, ட்ரீட்மெண்ட் வேணுமாயா? ட்ரைனிங் நம் மனுஷனுக்கு தேவை. இதுதான் முதல். முயற்சி செய்யும் முன்னே பயிற்சி இல்லாமல் இருப்பதால் தோல்வி வருமோ என்ற ஐயத்தோடு செய்தால் செயல். படைப்பில் அனைத்தும் அறிவது உன்னோடு உண்டு, இருப்பினும் உன் திறமையை அறிவது உன்னோடு இல்லாமல் இருப்பது முதல் அறியா. உனக்குன்னு ஒரு குவாலிட்டி வச்சுட்டா, உன் விதி உன்வசம் தான். சூரியனோட விதியோ இல்ல ஒரு தண்ணியோட விதியோ இல்ல ஒரு நெருப்போட விதியோ மாத்த முடியாது. இதெல்லாம் இறைவன் விதிச்சது. இறைவன் ஒரு நாள் ஒரு விதி செய்ய மாட்டான், அதனால அது பேர் விதி. எனக்கு சூரிய தசை சார், அதனால நான் சன்ஸ்கிரீன் போடாம அப்படியே சூரியன்ல நின்னா எனக்கு சன்பர்னே வராது. லூசு, நீ சூரிய தசையே நடந்தாலும் அங்க போய் நின்னா என்ன வரும், உனக்கு சன்பர்ன் வருமா வராதாமா? எஸ் ஆர் நோ? அவ்வளவுதான். ஆமா தானே? அது ஒருத்தர் நல்ல ஒரு மினி பேர் அடிச்சுட்டு நல்ல டென்ட்ல படுத்துன்னு சன்ல, அவனுக்கு சன்பர்ன் வருமா வராதா? வராது. பாருங்க, இதெல்லாம் நல்ல எக்ஸாம்பிளானே தெரியல, புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல். இப்போ மந்திரம் நீங்க தான் எனக்கு சொல்லணும் எது மந்திரம். மனதை தரம் செய்யும் வார்த்தை அது மந்திரம். இது வேதத்தின் திண்ணம். கஷ்டப்பட்டு அந்த அம்மா தூங்க வைக்கிறாங்க 2:30 மணி 3:30 மணிக்கு. ஏன்னா பாருங்க, அம்மாவுக்கு வந்து குழந்தை தூங்கணும், தூங்கினாதான் நல்ல growth வரும். டாக்டர் சொல்றாங்க எந்த மருந்தா இருந்தாலும் சரி, எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி, தூக்கம் தான். நீங்க சாப்பிட்ற மருந்தேமா பெஸ்ட் டேப்லெட், பெஸ்ட் மெடிசன் சாப்பிட்டாலும் உறக்கத்தை நம்பி உன் வைத்தியம் செயல் செய்யும்ட்டான். இதை மிஞ்சி சித்தால எவனே பேச முடியாது. நீ எப்படின்னாதான் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்தாலும் the medicine works only when you sleep. எத்தனை பேருக்கு இது புரியும்? யதார்த்தமா சொல்ல, மெடிசன் ஒர்க்ஸ் ஒன்லி when you sleep. அந்த குழந்தை தூங்கணும்னு அந்த அம்மா பாருங்க அழகா தூங்க வைக்குது. அப்போ உங்க வீட்டுல இருக்க ஒருத்தன் என்ன பண்றான், பெரிய மகா மந்திரம் சொல்றான், சத்தமா சொல்றான், அப்படியே காலங்காத்தால பிரம்ம முகூர்த்தத்துக்கு அப்படியே சொல்றாரு, கரெக்டா 3 மணி. இப்ப அந்த குழந்தை ஏஞ்சிக்குமா தூங்குமா? நைஸ். நான் பாருங்க, நான் அதாவது உங்களுக்கு புரியாததை கேட்கல. இப்போ கஷ்டப்பட்டு 2:30 மணிக்கு முடிச்சுட்டு பால் கொடுத்துட்டு அந்த குழந்தை தூங்கலாம், பால் ஜீரணம் வெளியே வந்துடும், லாக்டோஸ். அது அம்மாவுக்கு தான் தெரியும். பாலாடையில ஊத்தி அது கொஞ்சம் மேல அந்த முதுகையும் அந்த நெஞ்சையும் தட்டி தூங்க வச்சு இப்ப இவர் வந்து மகா மந்திரம் சொல்றாரு. இது அந்த குழந்தை ஏஞ்சிக்குமா ஏஞ்சிக்காதா? ஏஞ்சிக்கும். மகா மந்திரம் ஒரு பக்கம் விட்டுருவோம். இந்த மந்திரம் சொன்னா குழந்தை ஏஞ்சிக்குமா ஏஞ்சிக்காதா? இதை பாக்குற அந்த அம்மாவுக்கு கோவம் வருமா, சந்தோஷம் வருமா? கோவம் வருமா, சந்தோஷம் வருமா? உரிமையா உங்களுக்கே தெரியுது இல்ல? இப்ப நீங்க சொல்லி எந்த மந்திரம் வாழ்க்கையை மாத்தோம், எந்த மந்திரம் வாழ்க்கையை மாத்தோம்? அப்படி மாத்திர மந்திரம் குழந்தை தூங்க வேண்டிதானே. அது அந்த அம்மா சொல்றாங்க, அவங்க அடிச்சு விடுறாங்க அந்த அம்மா, லுலுலி செல்லக்குட்டி லுலுலி. இது மகா மந்திரம். உன் மனதை தரம் செய்யும் வார்த்தைகள் மகா மந்திரம். நீங்களாம் வெளியே போனீங்கன்னா இனிமே வீட்டுல வார்த்தை பேசக்கூடாது, மந்திரம் தான் பேசணும். மந்திரம்னா பையன் கிட்ட சுக்லாம் பரதரம் அப்படி சொல்ல, உங்க அண்ணனோ தம்பியோ இல்ல எவனோ ஒருத்தன் முன்ன பின்ன தெரியாதவன் சொல்றான், இல்ல சார் கொஞ்சம் கடன் பிரச்சனை, நீ டக்குன்னு சொல்லணும், பரவாயில்ல மச்சான் விட்றா, அதெல்லாம் விட்றா, தப்பா மேட்டர்ற, நான் பாத்துக்கிறேன். எல்லாரும் என்ன மாதிரியே பேசுவீங்களா? அதாகப்பட்டது இனி உன் வாழ்க்கை உன் கை விதி இருக்கிறது, நான் அனைத்தும் ஆத்மா கட்டுப்பாயிடும் இருக்குது அவனே அவனுக்கு. இல்ல நீங்க வேற மாதிரி சொல்லலாம், கவலைப்படாதீங்க சார். இல்ல நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், உங்க அண்ணனுக்கு நீங்க சொல்லலாம், ஆனா பரவாயில்ல நான் கேள்விப்பட்டேனே, அதெல்லாம் விடுனே, அடுத்த வருஷம் நீ சூப்பரா வந்துருவேனே. உங்க அண்ணன் கேட்பாரு, உண்மையாவான்னு, உனக்கும் தெரியாதானே, அடிச்சு விடுற, வந்துருவேனே, கண்டிப்பா வந்துருவான். நீ வந்துருவன்னு சொன்னதும் அவனுக்கு ஒரு உண்டுதல் கொடுத்து வந்துருவான். இப்ப நீ சொல்ல போற, அண்ணா கவலைப்படாதானே, இது ஒரு விஷயமானே, அது இன்னும் ஒரு மாசத்துல சரியாயிடுன, ஹாப்பியான அவனுக்கு. நீ சொல்ற ரொம்ப உன்னோட லாங்குவேஜ் அவ்வளவுதானே, மச்சான் விடு மச்சான், இதெல்லாம் ஒரு மேட்டரா, விடுற பாத்துக்கலாம்டா. நீ சொன்னது மந்திரம்டா, நான் சொல்றேன் உரிமையா, நீ சொன்னது மந்திரம், அங்க நீ மகான் தான். அங்க நீ சொல்ல பாருமா, அது மந்திரம் தான்மா. உங்க அண்ணனுக்கு நீ சொன்னிய அது மந்திரம் தான். இப்ப இந்த மந்திரம் எப்பவுமே உனக்கு நீ இன்னொருத்தன் சொல்ற மாதிரியோ இல்ல இன்னொருத்தன் உனக்கு சொல்ற மாதிரி இருக்க முடியாதுமா. முதல்ல நீ உனக்கு சொல்ல ஆரம்பி, முதல்ல நீ உனக்கு சொல்ல ஆரம்பி.
ஒரு சிச்சுவேஷன்லயும் நீ செய்யற காரியம் நல்லபடியா நடக்குமா நடக்காதா, நடக்குமா நடக்காதான்னு ஒரு ஐயம் உனக்கு வரும், ஒரு அச்சம் உனக்கு வரும். ஏன்னா நீ மனுஷன், நீ மிருகம் கிடையாது. அது உன்னுடைய இயல்பு. உனக்குள்ள இருக்க உயிர் தான் உனக்கு மதிப்பான விஷயம். அது கூட நீ எப்படி இருக்க, அவ்வளவுதான். இந்த உயிர் போயிடுச்சுன்னா ஒன்னும் பண்ண முடியாது. அவன் டிராமா பண்ணலாம் உன்னை வச்சு. டெய்லி 7 நாள் 8 நாள் 9 நாள் 14 நாள் சும்மா நல்லா திண்டு உடம்பை பெருசுன்னு சுத்தின்னு இருக்கலாம். அதனால நீ இருக்கும் போது ஒருத்தனும் ஒன்றும் செய்ய மாட்டான் உனக்கு. சிலர்லாம் கரெக்டா வந்துடும் அலுவலகத்துக்கு டைம் டேபிள் போட்டு, இன்னைக்கு நான் தான் அலுவணும், நாளைக்கு எங்க அம்மா அலுவணும். பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் மட்டமான பிறவி. அதெல்லாம் இன்னும் அம்மாவுக்கு பெருசா செஞ்ச மாதிரி நினைச்சுப்போம். அதெல்லாம் செய்யாதீங்கன்னு நான் சொல்லல. ஆனா இருக்கும் போது ஒரு மண்ணும் செய்யாம செத்துட்ட அப்புறம் செஞ்சா உன்னோட ஒரு கேவலம் எதுவுமே இல்லை. அப்ப இருக்கும்போது நான் முதல்ல அந்த மந்திரத்தை உனக்கு சொல்றேன். கடவுள் உனக்கு இலவசம் தான், ஆனா அந்த எலிஜிபிலிட்டி உனக்கு இல்லை அவனை அனுப்பிக்கிறதுக்கு. இறைவன் இலவசம், என்றும் உன்வசம். இறைவன் இலவசம். அதனாலதான் திமிரத்துன்னு சுத்துறோம் நம்ம. அவனுக்காக நீ என்ன பண்ணணும்? எதுவுமே பண்ணாம மூடின்னு உட்காரணும். அது மட்டும் முடியாது குருஜி. நான் ஹோமம் பண்ண ரெடியா இருக்கேன், மந்திரம் சொல்ல ரெடியா இருக்கேன். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது ஹோமம், இன்னொரு பக்கம் இன்னொரு கேங்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? மித்ருஞ்சய ஹோமம். யாரை ஜெயிச்சிரு? நீ குலைச்சிருவியா? உண்மையிலேயே அந்த ஹோமத்துக்கு ஒரு சக்தி இருந்தா நல்ல ஒரு பிறந்த ஆரோக்கியமான குழந்தைய பக்கத்துல வச்சு ஹோமம் பண்ண. அநியாயத்துக்கு போய் சொல்ற, வெட்டியா கடவுள் பேர்ல ஏன் இப்படி அசிங்கப்படுத்துற? ஹோமம் பண்ணா ஆக்சிஜன் வரும்னா குழந்தை பக்கத்துல வை, வீசிங் வந்து சாவும். நான் காப்பாத்திருக்கேன் சாவ இருந்தவனை. வீசிங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் ஹோமம் பண்ணும்போது பக்கத்துல உட்காந்தா வீசிங் வரும்னு? Can I see the answer is? அப்புறம் ஏன் சும்மா எதுக்காக சண்டை போடுற? இதுக்கெல்லாம் அவ ஹோமம் பண்ண வாழ்க்கை மாறுமா? ஒண்ணும் மாறாது. அந்த ஹோமம் உள்ள நடக்கணும். கேள்வியினை வேள்வியாய் கொண்டதால் யாகம் உள்ளே நடந்ததில் யோகம் பெற்றேன். உனக்கு உபநிஷம் தெரியலன்னு சொல்லு. ஹோமம் பண்ணக்கூடாதுன்னு வந்ததானே அந்த பெரிய கதோ உபநிஷதே. அஸ்வமேத யாகம் பண்ணும் போது அந்த சின்ன குழந்தை நாசிகத்தை கேட்கறான், என்னப்பா இதுவா பண்ணுவேன்னு. டேய் இது மாதிரிலாம் கேட்காதன்றான். எனக்கு ஆமா எனக்கு ரீசன் சொல்லி இப்பெல்லாம் பண்ணி கடவுள் ஆடு. நீ தயவுசெய்து எனக்கு பிள்ளை செத்தே போயிட்டான். சரி நான் அங்கே போறேன். செத்தா எங்க போவேன்? அவன் யமன் கிட்ட போவான். நேரம் போய் நின்ட்டான் யமன் கிட்ட. யமன் இல்ல, ஏன்னா யமனுடைய கவுண்ட் படி ஒரு சாவல. அங்க யமனுக்கும் நாசிகேதாக்கும் நடந்த ஒரு கான்வர்சேஷன் தான் கதோ உபநிஷத். குருஜி வந்து ஓமம் பண்ண நான் சொல்லலமா, கதோ உபநிஷத் உச்சக்கட்ட உண்மையாதான். அப்ப அதனால நான் பேசும்போது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க வெளியே போகும்போது இனிமே நீங்க ஓமம் பண்ணாதீங்க, மந்திரம் சொல்லாதீங்கன்னு சொல்லல. உண்மையிலே எது மந்திரம், உண்மையிலே எது ஓமம், இதெல்லாம் பண்றேன்னு தெரிஞ்சுக்கோங்களேன். ஏன்னா உங்க நேரம் உண்மை, அந்த நேரத்துல நீங்க செலவழிக்கிற உங்க சக்தி உண்மை, பக்தியோட பண்ற அந்த தன்மை உண்மை. ஆனா வினை மட்டும் மாறாது. ஏன்? ஏன்னா கர்மத்தின் படி தவறு. நான் என்னதான் கஷ்டப்பட்டு ஒரு விதையை இந்த டேபிள்ல வச்சு மந்திரம் சொல்றேன், இறைவனை நம்புறேன், முளைக்குமா? முளைக்காது. காக்கா அப்படி சாப்பிட்டு அப்படி போகும்போது ஒரு சும்மா ஒரு யதார்த்தமா அலட்சியமா, அப்படி லட்சியம் கூட கிடையாது, அலட்சியமா அப்படி போட்டு போயிடுச்சு. அது முளைக்குமா முளைக்காதான் தெரியாது. அதே காக்கா போட்ட கொட்டை மண்ல உழுது. இப்ப அந்த விதை என்ன ஆகும்? மாறும். அந்த காக்காவோட நோக்கமா? இவ்வளவு இயல்பான வாழ்க்கை உங்களுக்கு எவனும் சொல்லி தர மாட்டான். அப்போ மனுஷனுக்கு இது என்ன? இது சாபக்கேடு கிடையாது, இது ஒரு முறைகேடு. நீச்சல் கத்துக்க முடியாதுன்னு கடவுள் சொல்லல. உன்னை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் தண்ணியில போட்டேன். இப்ப நீச்சல் தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான்? நீச்சல் அடிப்பான். நீச்சல் தெரியாதவன் பெனரி சாவான். இப்ப பிரச்சனை எங்க? தண்ணிலையா மனுஷனா? சிம்பிள் டிஃபரன்ஸ் தான். நான் நீச்சல் கத்துக்கினேன், நான் நீச்சல் கத்துக்கல. நான் வாழை கத்துக்கினேன், நான் வாழை கத்துக்கல. வாழை கத்துக்கோ, தண்ணியில குதி, ஜாலியா இரு, உன் விதி உன் வசம்.